2025 வருடத்துக்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த 2025 வருடம் இந்த புத்தாண்டுல விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா? பொதுவா மேச ராசிக்கு விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் யாரு? கோச்சாரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? சகோதர ஸ்தானம். செவ்வாய் அதான் சகோதர ஸ்தானம், அதிபதி, சகோதரனுக்கு அதிபதி செவ்வாய் தான். அப்ப இது வரைக்குமே பாத்தீங்கன்னா மேச ராசியில பிறந்தவங்களோ விருச்சிக ராசியில பிறந்தவங்களோ மற்றவங்களை நம்பி வாழ மாட்டீங்க. மற்றவங்க உங்களால மற்றவங்க வாழ்ந்ததான் சரித்திரம் இருக்கா தவிர மற்றவங்களால நீங்க வாழ்ந்துட்டீங்கன்ற சரித்திரம் நிச்சயமா சொல்றேன் இல்லை. ஏன்னா செவ்வாய் சகோதரனுக்கு அதிபதி. கொடுக்கிற இடத்துல இருந்தீங்க, கொடுத்தீங்க, ஆனா கேட்கிற இடத்துக்கு போகும்போது கெட்ட பேர் வந்தது. அப்ப கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை, கேட்கும்போது பிரச்சனை ஆகுது. இது வரைக்கும் பால் வெல்ல பால்டர் வெல்ல, பால் குடிச்சிடலாம், பால்டர் குடிக்க முடியாதுல்ல. பொதுவா செவ்வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய். மற்றவங்களுக்கு உதவி செய்யற வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. நீங்க கொடுக்கறது நிறுத்திட்டீங்களா அங்கதான் உங்களுக்கு கட்டன்றது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இதுவோ அந்த எல்லாருடைய விருச்சிக ராசிக்காரர்களும் இப்படிதான் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2025 அதாவது 3 கிரக பயிற்சிகள் ஒண்ணு ஆகுதுங்க. இது போல எப்பயுமே நடக்காது. இது போற நிகழ்ச்சியில எப்பயோ ஒரு தடவை தான் நடக்கும். பொதுவாக ஒரு கிரகங்கள் பயிற்சி வச்சுதான் அந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்ம நிர்ணயிக்கிறோம் இல்லைங்களா? அப்படி பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி 3வது மாசம் 2025 சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் அடுத்தது 5ஆம் வீட்டுக்கு போறாரு. அப்ப 4ஆம் வீடு அப்படின்னு சொல்றது மாதுரஸ்தானம், சுகஸ்தானத்துல இருந்த சனி பகவான் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா 5வது வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமச்சனியே போறாரு. பஞ்சமச்சனியே போறாரு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. சனி பகவான் பார்த்துட்டீங்கன்னா பொதுவா சனிக்கு பார்வை, சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 10ஆம் இடத்தை எப்பயுமே பார்ப்பார். இந்த 3 வீட்டுக்கு சனி பகவான் ரொம்ப நல்லது பண்ணுவார். 3, 7, 10. அப்ப கும்பத்துல இருக்க வேண்டிய சனி பகவான் 3ஆம் இடமா மேச ராசியும், 7ஆம் இடமா சிம்ம ராசியும், 10ஆம் இடமா உங்க விருச்சிக ராசி தான் பார்க்கிறாரு. அப்ப கிட்டத்தட்ட 3வது மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்க ராசி தான் பார்த்துட்டு இருப்பார். அப்ப 3வது மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் கும்பத்திலிருந்து நல்லது பண்ணுவார். அடுத்தது என்ன பண்ணுவார்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போய் அதுக்கப்புறம் நல்லது பண்ணுவார். ஏன்னா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சமச்சனி, அப்ப உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்ப 100% இந்த ஒரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடுத்தது இந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சமச்சனி ஸ்டார்ட் ஆகுது. பஞ்சமச்சனி ஸ்டார்ட் ஆகும் போது இந்த பஞ்சபூதங்கள், அதாவது நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று, இந்த 5ம் சேர்ந்ததுதான் பஞ்சபூதம் சொல்லுவாங்க. அந்த பஞ்சமச்சனி என்ன பண்ணுவாரு அப்படி கேட்டீங்கன்னா முதல் வாய்ப்பு, அதாவது கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற வரைக்கும் இருந்தா கூட அதுக்கு சரியான ஒரு தீர்வு இந்த 2025 கொடுக்கிறாரு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா மன உளைச்சலா இருக்கிறவங்க, பண கஷ்டப்படுறவங்க, நிம்மதி இல்லாம போராடிட்டு இருக்கிறவங்க, கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனையா இருந்து பிரிஞ்சவங்க, ஒரு வீட்டில் இருந்து சங்கடத்தோட வாழ்றவங்க, இவங்களுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக போகுது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா காடுகரை வாங்கிட்டு திருத்த முடியாம, கிரையம் பண்ண முடியாம, வீடு கட்ட முடியாம, கட்ட வீட்டுல உட்கார முடியாம, ஏதாவது நம்ம அவசரப்பட்டு இதெல்லாம் செஞ்சுட்டோமோ நினைச்சு குழம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் 29ஆம் தேதி 3வது மாசத்துக்கு மேல மாற்றத்தை கொடுத்துருவார். இப்ப நாம என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் அவசரப்பட்டுட்டோமோ தேவையே நம்ம சொன்னவங்களுக்கு அடுத்தது அப்ப வாங்கிட்டோம், பண்ணிட்டோம், கட்டிட்டோம், இப்ப இருந்தா கட்ட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு கண்டிப்பா வந்துடும். வீடு உள்ள 4 காசு வச்சிருந்த காலம் போய் இப்ப வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்ற காலத்துலதான் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா இதுக்கு மேல அந்த காலம் உங்களுக்கு விலக போகுது. அப்ப 4 காசு வீட்டுல எங்க இருக்குதுன்னு சொல்ற காலம் போய் இப்ப 4 காசு வீட்டுல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு வரப்போகுது. அப்ப உங்களோட குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும்.
குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் மட்டும் இருந்தா போதும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க சூப்பரா வாழ போறீங்க. சரிங்களா? எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற இடத்துல இருந்தவங்களுக்கு இப்ப நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறப்போகுதுன்னு சொல்ல வரேன். தொழில் மாற்றம், குடும்பத்துல நிம்மதி, காசு பணத்துக்கு பஞ்சத்துல இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு சில மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா சனி பகவான் முழுமையா சொல்லணும்னா உங்களுக்கு 29ஆம் தேதி 3வது மாசம் 2025க்கு அப்புறம் உங்க நேர காலம் சூப்பரா இருக்குங்க. அடுத்தது குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சின்னு பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி 5வது மாசம் 2025ல குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கிற குரு வந்து மிதுனத்துக்கு போறாருன்னு சொன்னேன். ஒரு வருஷம், அதாவது 17 நாட்கள் இருக்க போறாருன்னு சொன்னேன். அப்படி இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற குரு, இப்ப உங்களுக்கு குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இந்த 7ஆம் இட கலஸ்தர குருவா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க மாறாரு? அஷ்டம குருவா மாறாரு. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அஷ்டம குருவா மாறும்போது நிச்சயமா உங்களுடைய காலகட்டங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அஷ்டம குரு, இப்ப அஷ்டம குருன்னா சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். காரணம் என்னன்னா இப்ப குரு பகவான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எங்க இருக்கிறாருன்னா ரிஷபத்துலதான் இப்ப இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5வது மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபத்துலதான் இருக்கிறார். அப்ப குருவுடைய பார்வை எத்தனை? 5, 7, 9. அப்ப ரிஷபத்துல இருந்து 5ஆம் இடமா யாரு பாக்குறாரு? கன்னி ராசி பாக்குறாரு. 7ஆம் இடமா யாரு பாக்குறாரு? உங்க ராசி தான் பாக்குறாரு. அப்ப உங்களுக்கு 5வது மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்லது பண்ணுவார். அப்ப அந்த 5வது மாசம், அதாவது 14 தேதிக்கு மேலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலஸ்தர குரு இருந்து அஷ்டம குருவா மாறுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு சிலருக்கு, அதாவது திருமண தடை, புத்திர பாக்கிய தடை, ஒரு சிலருக்கு தொழில கொஞ்சம் சங்கடங்கள். அதை விட என்ன பார்த்தீங்கன்னா அஷ்டம் குரு வரும்போது என்ன பண்ணுவோம்னா சிலருக்கு உடல் உபாதைகள் அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அப்ப அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமச்சனி இருக்கும்போது நிச்சயமா இந்த பாதிப்பு ஒன்றும் பெருசா பயப்பட தேவையில்லை. அப்படி இருக்கும்போது மொத்தத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற குரு 8ஆம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஆயுள் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது வந்து ஆயுளுக்கு சம்பந்தப்பட்ட இடம். ஒரு சிலருக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். அடுத்தது அதாவது ராகு கேது பெயர்ச்சி 18ஆம் தேதி 5வது மாசம் 2025வது வருடத்துல ராகு கேது பெயர்ச்சி ஆகிறார். அப்ப மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்பத்துக்கும் கன்னி ராசியில இருந்த கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கு போறார். அப்ப உங்க ராசிக்கு வந்து அதாவது 5ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வராரு. அது எப்படி சாமி 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு தானே போகணும்னு கேட்டீங்கன்னா இந்த ராகு கேது வந்து எப்பயுமே முன்னாடி போக மாட்டார், பின்னாடிதான் வருவார். சரிங்களா? அப்ப 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் இடம் மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு வராரு. அப்ப அம்மாவுக்கு ப்ரமோஷன், சம்பள உயர்வு, தொழில் கன்ஃபார்ம் ஆகிறது, வேலை வாய்ப்பு 4 நாள் மிச்சப்படுத்துறது, உடல் உபாதிகள் சரியாகிறது, மொத்தத்துல அம்மாவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவாரு. தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. அப்ப அம்மாவுக்கு அடுத்தது யாருக்கு? மனைவிக்கு நல்லா இருக்கும். அப்ப 100% 4ஆம் இடத்துல கேது வர்றது சிலருக்கு கண்டிப்பா ஒரு சாதகமான நேரம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறவர், லாபஸ்தானத்துல இருந்த கேது பகவான் அடுத்தது தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. பொதுவா ராகுக்கும் கேதுக்கும் பாத்தீங்கன்னா பார்வை ஒண்ணுதான், வெவ்வேறு பார்வை இல்லை. ராகு கேதுடைய பார்வை என்ன? 3, 7, 11. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேது பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 10ஆம் இடத்துனா தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்போ உங்க தொழில இருந்த சங்கடங்கள் உங்களுக்கு சரியாகும், தொழில் சங்கடம் சரியாகும், தொழில் ரீதியா சில மாற்றங்கள் நடக்கும். தொழில வந்து பாத்தீங்கன்னா 4 காசு பார்க்கலாம், 4 காசு சம்பாதிக்கலாம், உங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். அந்த டைம்ல நீங்க வெளிநாடு போகணும் முயற்சி பண்றீங்களா? கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே சமயத்துல தொழில் தொடங்கலாம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தொழில் தொடங்கலாம். ஏன்னா உங்களுக்கு சனியுடைய பார்வை காலம் சூப்பரா இருக்குது. தொழிலுக்கு அதிபதியே சனி தானே. அப்ப தொழில் தொடங்கலாம், நல்லா இருக்கும். புத்திரஸ்தானத்துக்கு மட்டும் அஷ்டம குருவா இருக்கிறதுனால புத்திரஸ்தானத்துக்கோ திருமணஸ்தானத்துக்கோ ஒரு சிலருக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவங்க ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா
கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் மாறும். சரிங்களா? அப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் தொழில் ஸ்தானத்துல வர்றதும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு பகவான் 4ஆம் இடமா சுகஸ்தானத்துக்கு வர்றதும், அதே மாதிரி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல வர்றதும், அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றதும், இது எல்லாம் சாதகமான நேரம் தர. குரு 1 மட்டும்தான் கொஞ்சம் பாதகாதிபதியா வர்றாரு. அப்படி வர நேரத்துல மட்டும் கொஞ்சம், அதாவது பண விஷயத்துல குடுக்கல் வாங்கல், ஜாமீன் கழுத்து போடுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்கறது, மற்ற விஷயத்துல தலையிடுறது, கூட்டு தொழில் பண்றது, ஒரு சில எதிர்பார்ப்ப பண்றது கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்போம். அந்த ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம, அதாவது கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருப்போம். ஏன்னா குடும்ப தேவை ஒண்ணு இருக்கே, அதுக்காகவே நம்ம கஷ்டப்படணுமே அப்படின்ற ஒரு சூழல் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த உடைய காலகட்டம் உங்களுக்கு முழுமையா நல்லா இருக்கிறது எப்படின்னா, 3வது மாசம் 29ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமச்சனி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க காலகட்டம் நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு காலகட்டத்துல இருந்தாலும் உங்களுக்கு தனக்காரகன் குரு பகவானா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்காரும் போது உங்களுக்கு குடும்ப தேவை சரி பண்ணுவாரு. 3ஆம் இடத்துல உட்காரும் போது நிச்சயமா இப்படி சொல்றது அப்படின்னா தைரியத்தை கொடுத்துருவாரு. 5ஆம் இடத்துல உட்கார்ந்தார் அப்படின்னா புத்திரஸ்தானத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறாரு நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப 2ஆம் இடத்துல இருந்தா குடும்பத்துக்கு நல்லது, 3ஆம் இடத்துல இருந்தா தைரியத்தை கொடுத்துருவாரு, 5ஆம் இடத்துல இருந்தா புத்திர செல்வ பெருக்கி கொடுத்துருவாரு, 6ஆம் இடத்துல இருந்தா அடிமை தொழில் பண்றவங்களுக்கு சம்பள உயர்வு, ப்ரமோஷன், கைத்தட்டல், பாராட்டுகளை கொடுத்துருவாரு, 7ஆம் இடத்துல இருந்தா திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு, 8ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா ஆயுள பெருக்கி கொடுத்துருவாரு, 10ஆம் இடத்துல இருந்தா தொழில் மாற்றத்தை கொடுத்துருவாரு, 11ஆம் இடத்துல இருந்தா நிச்சயம் வீடு, சொந்த வீடு கட்டி உட்காரக்கூடிய நிலைமை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. சொந்தமா மண்ணு, காடுகரை, பூமி, தோட்டத்துறவு, விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் பார்த்தா சூப்பரா இருக்கும். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 1 கோடி பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, 1 கோடி பேருக்கு சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க வயசுக்கு தகுந்தது போல, அவங்களுடைய திசா புத்திக்கு தகுந்தது போல, அவங்க ஜாதகத்துக்கு தகுந்தது போல சிலருக்கு வந்து பலன்கள் மாறும். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகுது. 4 காசு பார்க்க போறீங்க, பணம் வரவு கிடைக்க போகுது. 2025 முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு தேவையான அந்த வண்டி வாகனம், 2வது அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள், இது எல்லாமே வாங்கக்கூடிய நிலைமை இருக்குது. நல்லது நடக்கும். முதல்ல நான் சொல்ற மாதிரி குலதெய்வத்தினுடைய வழிபாடு நல்லது, புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் பொறுமையா இருந்தாவே ஒன்று நல்லதுதான். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவானா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா குழந்தை பாக்கியம், திருமணம், இது 2க்குமே ஒருத்தர் நல்ல இது பார்க்கணும்னா குரு தான் பார்ப்பாரு. அந்த குரு பகவானே உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால பரவாயில்லை. அடுத்தது கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன், திருமணத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான், மனைவிக்கு அதிபதி சுக்கிரன் தான், வண்டி வாகனத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனா இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல சுக்கிரன் மட்டும் நல்ல இடத்துல உட்காந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அதாவது உங்களை தேடி வந்து பொண்ணு மாப்பிள்ள வருவாங்க. அதே உங்க ஜாதகத்துல சுக்கிரன் மட்டும் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அதாவது நல்லா விரும்பிட்டு இருக்கிறவங்க, லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுதான் மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணுன்னு பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு நிலைமையில் இருந்தா கூட சிலருக்கு கெட்டு போயிடும். ஏன்னா அவங்க உட்கார்ந்துருக்கிற அந்த இடம் தான். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்காரகன் அப்படின்னு சொல்றவர் வந்து சூரிய பகவானா இருக்கிறாரு, நெருப்பு கிரகம். சூரியன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மேக்சிமம் அவ்வளவு சீக்கிரம் அவர் யாரோட இணைய மாட்டார், சேர மாட்டார். கௌரவத்தை பார்க்கிறவர், ஸ்டேட்டஸ் பார்க்கிறவர் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு வந்து தொழிலுக்கு அதிபதியா இருக்கிறதுனால நிச்சயமா சூரியன் வந்து ஒரு வீட்டுல, இப்ப சித்திரை மாசம் அப்படின்னா மேசத்துல இருப்பாரு, வைகாசி மாசம் ரிஷபத்துல இருப்பாரு, இப்ப ஆவணி மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சொந்த வீட்டுல ஒரு ஆட்சியா இருப்பாரு இல்லைங்களா? அது போல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்க இருக்கிறாரு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மார்கழி மாசம், மார்கழி மாசம்ன்றது எங்க இருப்பாரு, கிட்டத்தட்ட தனுசராசியில் இருப்பாரு. அப்ப வந்து ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு வீட்டுல இருப்பாரு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலுக்கு காரணம் சூரியனா இருக்கிறதுனால அவர் வந்து கரெக்டா நல்ல இடத்துல உக்காந்துட்டாருன்னா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலுமே இந்த 2025 விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு சாதகமான வருஷமா இருக்க போகிறத தவிர பாதகமான வருஷமா இது இருக்க போறதில்ல.
நீங்கள் இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றி. அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக இந்த 2024 மேக்சிமம் நிறைய பேருக்கு நெகட்டிவாக இருந்திருக்கும். பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும், காரியங்கள் போஸ்ட்பாண்ட் ஆகியிருந்திருக்கும். இங்கேருந்து வெளிநாடு போகணுன்னா தடையாக இருந்திருக்கும், வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும்னா தடையாக இருக்கும், இல்லை இந்தியா வந்துடலாமா, வேலையை விட்டுடலாமா, வேலை மாற்றலாமா, இது மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும். திருமண சம்மந்தமாக எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது. திருமண சம்மந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம், வாங்கலாம்னா இது மாதிரி தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த 2024 இருந்தது. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே. வேறு மாதிரி பார்த்தோன்னா 2024 அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா 4-4-8 சனி பகவானுக்குள்ளது. ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம். குரோதம் அப்படின்னாலே எதிர்ப்பு அப்படின்னு வருது. எதிர்ப்பு, பழிவாங்கிற உணர்ச்சி, இதெல்லாம் நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது. அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்திங்கன்னா 2024 இருந்தது. ஸோ அது இந்த டிசம்பரோட முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது. அதனால் இந்த வருஷம் மேக்சிமம் பல பேருக்கு காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதனாலையும் ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது. எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள், குருவுக்குள்ள பலன்கள், சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்போகிறது. ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக 2025 இருக்க போகிறது. இது புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது. அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த வருஷ மாற்றங்கள் நல்லாயிருக்கும். 2025 அப்படின்றது 2 4 5 4 9 2025 அப்படிங்கிறது டோட்டல் 9 வருது. ஸோ இது நல்ல விஷயமா இருக்கும். இந்த வருஷம் பல விஷயங்களை ஏற்றம் தரும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம அந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னா விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். இது காலபுருஷ தத்துவத்தில் 8வது வீடாக இருக்குது. இந்த ராசியில் தான் சந்திரன் நீசமாகிறார். ஸோ பொதுவாக இந்த ராசியை பொறுத்தவரை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025 வருஷம் 2024 வருஷம் ஓரளவுக்கு நல்லா இருந்த ராசிகளில் இந்த விருச்சிக ராசியும் ஒன்று. ஓரளவு அவங்களுக்கு நல்லாவே இருந்ததுதான் சொல்லணும். ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகளும் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளும் இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுனால உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கும். இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த 2025 வருஷத்தில் முதல்ல பிப்ரவரி மாதம் 7வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஏற்கனவே 7ல் குரு பார்வை இருக்கிறதுனால இவங்களுக்கு 2-5க்கு அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல பலன்கள் நடந்து இருந்திருக்கும். அது இப்போ எல்லாம் போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கும். இப்போ பொதுவாக கல்யாணம் தள்ளி போயிருக்கும், குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும், நிலம் இடம் இது சம்பந்தமான விஷயங்கள் தள்ளி போயிருக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த பிப்ரவரி மாதம் குரு வக்ர நிவர்த்தி ஆன உடனே நடக்கும். அது மாதிரி பார்ட்னர்ஷிப்பு, தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இதில் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக தான் நடக்கும். இப்போ பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் கொஞ்சம் தடங்களாக தான் இருக்கும். மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 4வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5வது வீட்டுக்கு போகிறார். 4வது வீட்டில் சனி பகவான் இருந்ததுனால வீடு இது சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இவங்களோட தாய்க்கு உடம்பு முடியாமல் இருந்திருக்கும். அது கொஞ்சம் சீரடையும். அது கொஞ்சம் நல்லா ஆகும். இவங்களோட தாய்க்கு உடல்நிலை கொஞ்சம் மேம்படும். அதே மாதிரி ராகு கேது இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மார்ச் போக ஏப்ரல் போக மே மாதம் குரு பெயர்ச்சி அடைகிறார். குரு பெயர்ச்சி 8வது வீட்டுக்கு போகிறது. உங்களுக்கு 8வது வீட்டில் குரு போகிறதுனால இவங்களுக்கு அந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக தடையாக இருக்கும். பணங்காசுக்கு பிரச்சனையாக இருக்கும். பணங்காசு விஷயங்களை எதுலையான மாட்டிக்க வேண்டி வரும். இல்லை எதுவுமே லாக் ஆகிருக்கும், பணங்காசு லாக் ஆகி அவங்களுக்கு இப்போ ரொட்டேஷனுக்கு வராமல் இருக்கும்.
இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி அதில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் பணங்காசு வந்து மாட்டிக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேணாம், அவர் வந்து அதிசாரமாக அவர் ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே வந்து கடகராசிக்கு போகிறார். டிசம்பர் வரைக்கும் அங்கே இருக்கார் அதிசாரமாக. அங்கே இருக்கும்போது திரும்ப குரு பார்வை வந்துடுது. ஸோ அதனால் அது ஒரு உச்ச வீடுன்றதுனால எல்லா விதமான பொருளாதார ரீதியாகவும் அது எல்லாமே கிளியர் ஆகிடும். அந்த டயத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அதனால் பொதுவாக உங்களை பொறுத்தவரை கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும். இந்த வருஷமும் உங்களுக்கு ஓரளவு நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லணும். அது கடைசியில் ஒரு 4 மாதம் தான் பிரச்சனைகள். அடுத்த வருஷமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்த வருஷத்தில் முதல் வந்து 5 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். நடுவில் ஒரு 2-3 மாதம் மட்டும் கஷ்டமாக இருக்குது. கடைசியில் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ஜென்ரலாக வந்து உங்களுக்கு அது மாதிரி வேலை மாற்றங்கள் இருக்கும், உத்தியோக மாற்றங்கள் இருக்கும். வேலை பார்க்குறவங்க பார்ட்னர்ஷிப் அவங்களால நல்லதுக்கு நடக்கும். அவங்களும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நீங்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி திருமண சம்பந்தமான விஷயங்களை நல்ல முயற்சி எடுத்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் திருமணம் வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே நடக்கும். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு உள்ளது, திருமணத்துக்கு உண்டான பலன்கள். அதே மாதிரி இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து ஏற்கனவே பிரச்சனை ஆகி, திருமண பந்தத்தில் ஏற்கனவே பிரச்சனை ஆகி பிரிகிற அளவுக்கு போயிருக்கும். ஆனால் அது பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். பிரியவும் இல்லாமல், பிரியறதுக்கு சரியான இது இல்லாமல் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு நல்ல முறையில் இவங்களுக்கு சாதகமாக நடந்து அந்த பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு மேரேஜுக்கும் ஏற்பாடு பண்ணலாம். ஏற்கனவே பிரிஞ்சவங்களுக்கு திரும்ப திருமண வாய்ப்புக்கும் நல்ல காலம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ராசிக்கு நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் மனக்கவலைகள் இருக்கும். இந்த காரியம் ஆகலையா, அந்த காரியம் ஆகலையா, அது எப்போ ஆகுமோ, இது எப்போ ஆகுமோன்னு சொல்லி கொஞ்சம் மனக்கவலைகள் இருக்கும். அந்த மனக்கவலை தவிர்த்து வேறு ஒன்றும் பெரிய லெவலில் பிரச்சனைகள் இல்லை. அது நல்லபடியாக நடக்கணுமே, இது நல்லபடியாக நடக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு கவலைகள் இருக்கும். ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு ஆப்ரேஷன்ஸ் ஏற்படலாம், ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். இதுதான் வந்து குடும்ப பெண்களுக்கு. மாணவர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி அவங்களுக்கு படிப்புக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படுறது, அவங்க வந்து மேல் படிப்புக்கு வந்து சீட் கிடைக்கும். அது மாதிரியான அவங்க படிப்புக்கு நல்ல உகந்த காலமாக இருக்குது. ஸோ மாணவர்களுக்கும் இது நல்ல காலமாகவே தான் இருக்குது. ஆனால் பொதுவாக வந்து இந்த ராசியில் உள்ள யாரன்னா லவ் பண்ணிங்கன்னா காதலர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் அவங்க மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாக வந்து இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 மிக மிக நல்ல பலன்களே கொடுக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு உடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை உள்ளவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஒரு சில தடைகள் 5ஆம் மாதத்துக்கு மேலே ஏற்படலாம். மற்றபடி அவங்களுக்கு எல்லாம் நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரங்கள், இந்த அனுஷ நட்சத்திரம் தான் இந்த காதல் அது மாதிரியான விஷயங்களில் சிக்கல் ஏற்படும். குடும்பத்தில் ஏற்கனவே கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் வந்து ஏற்கனவே டைவர்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் சுமூகமாக நடக்கும். ஏற்கனவே பிரிவினைகள் ஏற்கனவே ஆயிருந்ததுன்னா புதுசாக கல்யாணம் பண்ணணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதுவும் நடக்கும். ஸோ இதெல்லாம் அனுஜ நட்சத்திரக்காரங்கள் நடக்கும். கேட்ட நட்சத்திரக்காரங்க பிஸ்னஸ் ரீதியாக அவங்களுக்கு இருந்தக்கூடிய தடைகள் அதெல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கும். பட் இருந்த போலும் நடுவில் கொஞ்சம் பிரச்சனை, கான்ஃப்ளிக்ஸ் உண்டாயிருக்கும். பொருளாதார ரீதியாகவும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, பார்ட்னர்ஸ்க்கு இடையில வந்து ஒரு சில கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து பிப்ரவரி மாதம் தீர்வுக்கு வந்துடும். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அவங்களுக்கு இந்த விருச்சிக ராசின்றது 8வது வீடு செவ்வாய் தான் அதிபதின்றதுனால பொதுவாக வந்து இந்த வருஷம் இவங்க வந்து வாராகியை வந்து வழிபட்டால் நல்லது. வாராகி அதுவும் வியாழக்கிழமை அன்னைக்கு, இல்லாட்டினா வந்து ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு போய் வாராகியை வழிபட்டாங்கன்னா செல்வ வளம் பெருகும். அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்கள் இருக்கும், காரிய தடைகள் விலகும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வாராகியை வழிபடுங்க. எல்லோருக்கும் வந்து இந்த 2025 மிக நல்ல வருஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த 2025 உங்களுக்கு நல்ல பலன்களை தரணும்னு சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025ஆம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த 2025வது வருடம் ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று வளர்பிறை பிரதமை திதியிலே, அதாவது வளர்பிறை வருகின்ற பிரதமை திதியிலே
பூராடம் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது. அதுவும் லக்னம் என்பது இந்த 2025வது வருடம் என்பது கன்னி லக்னத்திலே பிறக்கிறது. கன்னி லக்னத்தில் குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது. 2025வது வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ, சஞ்சாரம் செய்கிறாரோ, அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 19ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான், அதே குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கும், அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் 5ஆம் தேதி அன்று மீண்டும் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த வருடம் குரு பகவான் 3 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே 3 ராசியிலே சஞ்சாரம் செய்தால் 1/3 பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும். மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களை, இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் செல்ல இருக்கிறார். ஆகவே அர்த்தாஷ்டம சனி விலகிறது. இதன் மூலமாக குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகளுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த வருடம் ஆரம்பத்திலே உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வருட ஆரம்பம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. ஆனால் மே 14ஆம் தேதிக்கு பிறகு குருபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செல்ல இருக்கிறார். 8ஆம் இடத்திலே செல்ல இருப்பதனால் குடியிருக்கும் வீட்டில், அதாவது வாடகைக்கு இருக்கின்ற வீட்டில் இருப்பவர்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மே 14ஆம் தேதிக்கு பிறகு பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும், அதிகமான கடன்களை நீங்கள் வாங்குவதையும், மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே கேது பகவான் வர இருக்கிறார். ஆக மே 18ஆம் தேதிக்கு பிறகு தொழில்துறையிலே நிறைய அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய வேலைகள், அதாவது வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எப்படியும் அதை சமாளித்து விடுவீர்கள். என்றால் அர்த்தாஷ்டம சனி விலகுவதன் மூலமாக அந்த வேலையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகுவான் வர இருக்கிறார். 5ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தில் வர இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிய தோஷங்கள், பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இந்த வருட ஆரம்பத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. இந்த குரு பார்வை இருக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு திருமணம் கைகூடும். அப்பொழுது நீங்கள் திருமணத்தை முடிக்க முடியாத சூழ்நிலைகள் வந்தால் அதன் பிறகு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 5 வரை ஒரு 48 நாட்கள் உங்களுக்கு ஒரு குருபலம் வருகிறது. அந்த குருபலம் சிறிய குருபலமாக இருந்தாலும் குரு உச்சமாக இருக்கின்ற அந்த குருபலம். ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த வருட ஆரம்பத்திலே திருமணம் முடியாவிட்டால் அக்டோபர் 18க்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதிக்குள் நிச்சயமாக திருமணம் கைகூடும். ஆக திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கையில் இருக்கின்ற முதலீடுகளை வைத்து நீங்கள் தொழில் செய்யலாம். பெரிய முதலீடுகள் தவிர்க்க வேண்டும். சிறிய முதலீடுகள், அதிகமாக கடன் வாங்காமல் நீங்கள் முதலீடு செய்தால் ஓரளவு லாபத்தை எதிர்பார்க்க முடியும். மேலும் அதிகமாக கடன் நீங்கள் பொருளாகவோ பொன்னாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது பணமாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். கடன் கொடுத்து நீங்கள் வியாபாரம் செய்வர்களாக இருந்தால் குறிப்பிட்ட காலத்திற்குள் கடனை திருப்பி வாங்கிட வேண்டும். அதிகபட்சம் 48 நாட்கள் அல்லது 2 மாதங்கள். அதற்குள் நீங்கள் கொடுத்த கடனை திரும்பி வாங்கிட வேண்டும். அதன்படி நீங்கள் அக்ரிமெண்ட் செய்து நீங்கள் தொழில் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய தொழிலில் நீங்கள் போடுகின்ற பணமெல்லாம் மற்றவர்களுடைய கைகளுக்கு சேர்ந்துவிடும். உங்களுக்கு திரும்பி வராமல் பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூல் பெறுவார்கள்.
இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் ஜலராசியிலே இருப்பதனால் இந்த வருடம் விருச்சிக ராசியிலே பிறந்த அன்பர்கள் போர் போட்டால் நல்ல குடிநீர் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக மே மாதம் 14ஆம் தேதிக்குள் போர் போட வேண்டும், அல்லது அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதிக்குள் போர் போட வேண்டும். இந்த காலகட்டத்தில் போர் போட்டால் விவசாயிகள் நல்ல குடிநீரை நல்ல தண்ணீரை பெறுவார்கள். நீங்கள் இந்த வருடம் நீங்கள் பயிரிடும் போது அரிசி பயிரிடுவது மிகவும் சிறப்பானது. அரிசி, கோதுமை போன்ற பயிர்களை பயிரிடுவது நல்லது. கரும்பு விவசாயிகளுக்கு பிரச்சனைகள், அதாவது சரியான விலை கிடைக்காமல் போய்விடும். இந்த வருடம் கிழங்கு பயிரிடுபவர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மே 14ஆம் தேதிக்கு பிறகு எழுதுகின்ற பரீட்சையிலே எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காது. அதற்கு முன்பாக எழுதுகின்ற பரீட்சைகளை நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் ஓரளவு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். இந்த வருடம் கூட இந்த விருச்சிக ராசியிலே பிறந்த மாணவர்கள் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாகவே படித்து முன்னேறுவது மிகவும் சிறப்பானது. மற்றவர்களுடன் படிப்பு விஷயமாக கலந்து ஆலோசித்தால் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று தான் இருக்கிறது. உங்கள் தாய் தந்தையரையும் மாத்திரம் நம்புங்கள். மற்ற உறவினர்களையும் மற்ற மாணவர்களையும் சக மாணவர்களையும் நம்புவதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருஷம் விருச்சிக ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த வருடத்திலே மே 14ஆம் தேதி வரை கணவனுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவுகள் இருக்கும். அதன் பிறகு தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேறு பிரச்சனையின் காரணமாக சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வருடத்திலே மாணவர்கள் நல்ல யோகத்தை பெறுவதைப் போலவே பெண்களும் நல்ல யோகத்தையே பெறுவார்கள். அதுவும் பெண் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். அதாவது இந்த வருடம் விருச்சிக ராசியிலே பிறந்த ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் காத்திருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். ஆனால் பெரிய அளவில் மாற்றங்கள் வராது. பெரிய உயர்வான இடத்துல மாற்றம் வராது. சமமான இடத்துல இப்பொழுது இருக்கின்ற நிலை எப்படியோ அதே நிலையிலே இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இடமாற்றத்தை நீங்கள் ஓரளவு தவிர்க்கவும் செய்யலாம். ஏனென்றால் இந்த வருடத்தில் 8ஆம் இடத்தில் குருவான் வருவதனால் இந்த வருடத்தில் உங்களுக்கும் உயரதிகாரிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்று இருக்கிறது. ஆக விட்டு கொடுத்து பேசினால் பெரிய பிரச்சனைகள் வராமல் இருக்கின்ற இடத்தையே நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம். இந்த வருடத்தில் வேறு வேலை கிடைக்கும் என்று நம்பி இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை நீங்கள் தேடினால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போய் வாய்ப்பு இருக்கிறது. சில காலங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே வேலையில் கவனம் தேவை. அதுவும் முக்கியமாக இருக்கின்ற வேலையை விடாமல் நீங்கள் இருப்பது நல்லது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் இந்த வருடத்திலே மருத்துவ உதவி செய்யும் போது பெரிய அளவிலே மருத்துவ உதவிகளை மே 14ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 18க்கு வரை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஆகவே பெரிய செலவு செய்து குழந்தை பெற விரும்புபவர்கள், அதாவது டெஸ்ட் டியூப் மூலமாக குழந்தை பெற விரும்புபவர்கள் மே 14ஆம் தேதிக்குள் நீங்கள் கருத்தரிக்க வேண்டும், அல்லது அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு கருத்தரிக்க வேண்டும். நடுவில் கருத்தரித்தால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு அஷ்டம குரு வரை இருக்கிறது. ஆகவே ஒரு வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் சென்று அங்கே முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியும் பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்று பகல் 12 மணிக்குள் நெய் தீபம் ஏற்றுவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாகவும் விருச்சிக ராசி நன்மைகளை பெற்று இந்த வருடம் 60% நன்மைகளை பெற்று முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி. நிலம் இல்லையே இடம் இல்லை, இடம் இல்லையே நீர் இல்லை, நீர் இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லையே காற்று இல்லை, காற்று இல்லையே வான் இல்லை, வான் இல்லையே மழை இல்லை, மழை இல்லையே நெருப்பு இல்லை, நெருப்பு இல்லையே ஒளி இல்லை, ஒளி இல்லையே உலகம் இல்லை. எதுக்கு இந்த தத்துவம் யாருக்குன்னா, விருச்சிக ராசி மிக மிக உயர்ந்த ராசி. இந்திரியங்களுக்கு உரிய இடம், ஒரு ஜனனத்துக்கு உரிய இடம், ஒரு மரணத்துக்கு உரிய இடம். 8ஆம் இடம்ங்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய 8 தான் ரொம்ப முக்கியம். 8ல பிறந்தவங்ககிட்ட போய் நம்ம சாதிக்க முடியாது. 8ல பிறந்தவங்ககிட்ட நம்ம வெற்றி அடைய முடியாது. நீங்க எத்தனை முட்டுக்கரணம் பண்றாலும் சரி, எத்தனை தோப்பு கரணம் பண்றாலும் சரி, 8ஆம் இடம்னா 8ஆம் இடம் தாயா, அதுதான் அதனுடைய வேல்யூ. அப்படிப்பட்ட 8ஆம் இடத்துக்கு உரிய காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துக்குரிய வாழ்வு விருச்சகம்.
அப்ப விருச்சகத்தன்மை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப பேசக்கூடாதுடா, கொட்டிடுவான்டா. ரொம்ப பேசக்கூடாதுடா, அவன் வாயில விழுகக்கூடாதுடா. ரொம்ப பேசக்கூடாதுடா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்டா. இதைத்தான் கிராமத்துல சொல்லுவாங்க. நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அதாவது இந்த ஆண்டினுடைய அதே மாதிரி பிற்பகுதி விருச்சகத்துக்கு பிற்பகுதி. ஏன்னா இப்ப குரு பலம் இருக்குது உங்களுக்கு குரு பலம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. மகத்தான வெற்றியை கொடுக்கும். கடந்த காலங்கள் எல்லாம் துன்பத்திலே துவண்டு, துன்பத்திலேயே அடிபட்டு மிதிபட்டு, செக்கு போல அரைத்து கரும்பாலையில் போல அரைத்து எல்லா கஷ்டத்தையும் நீக்கக்கூடிய நேரம் விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்னா, உங்களுடைய ராசிக்கு நிச்சயமாக 5ல் ராகு இருக்கிறாரு, 5ல் சனீஸ்வரர் வரப்போறாரு. அது மட்டுமல்ல, நிச்சயமாக உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப இந்த ஆண்டுல நிச்சயமாக ஓரளவுக்கு இதுவரையும் கொடுத்ததை விட குறைக்க மாட்டாங்க. இதை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி நேயர்கள் இதை பயன்படுத்தி கொண்டால் இந்த ஆண்டை நீங்க சிறப்பாக நீங்க கொண்டு போக முடியும். எனவே உங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு உடல் ரீதியாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இடம் காலபுருஷனுக்கு மர்மஸ்தானத்துக்குரிய இடம். அதனால ரொம்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் முதியோர்களா இருந்தாலும் அந்த இடம் ரொம்ப எச்சரிக்கை. உடல் ரீதியாக சூடாக இருக்கும், உஷ்ணம் சம்பந்தப்பட்டதா இருக்கும், நீர் சம்பந்தப்பட்டதா இருக்கும், நோய் சம்பந்தப்பட்டதா இருக்கும். நிச்சயமாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்கள் ராசிக்கு 8ல் வர்றாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்பதான் குருபலத்தில் இருக்காரு. அடுத்து அப்ப இந்த குருபலத்துல இருக்கும்போது நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. தயவு செய்து தேவையில்லாத செலவை தவிர்த்துடுங்க. தேவையில்லாத நண்பர்களை தவிர்த்துடுங்க. ஏன்னா அதாவது கண்டிப்பாக நல்லதா சொல்லுவேன் சுவாமிஜி ஐயா, உண்மையத்தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து ஆகா ஓகன்னு சொல்ல மாட்டேன். அப்ப விருச்சிக ராசிக்கு மே மாசத்துல இருந்தே 8க்கு வந்துருது அட்டமாதிபதி குரு. அப்ப இப்ப நீங்க சம்பாரிச்சு வச்சுக்கோங்க, இப்ப நீங்க சேகரித்து வச்சுக்கோங்க, இப்ப நீங்க சம்பாரிச்சு வச்சுக்கோங்க, இப்ப நீங்க சேகரித்து வச்சுக்கோங்க, இப்ப நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க திசாபுத்தியை கவனிச்சுக்கோங்க, உற்றார் உறவினை பார்த்துக்கோங்க. நிச்சயமாக இந்த ஏன்னா உங்க ராசிக்கு சனீஸ்வரர் 5ல் வர்றாரு. அப்போ உங்க ராசிக்கு 5ல் வரும்போது அதுவும் மத்திய பலன் தான். உங்க தசாபுத்தி மட்டும்தான் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய விருச்சிக ராசிக்கு உங்க தசாபுத்தி மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அதனாலதான் உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடித்து கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து மிக கவனமாக இருக்க வேண்டும். எப்பிருந்து கவனமாக இருக்க வேண்டும்? குரு பயிற்சியிலிருந்து கவனமா இருக்க வேண்டும். சனி பயிற்சியாவது உங்களுக்கு தொந்தரவு இல்லை. சனி பயிற்சியாவது உங்க ராசிக்கு 4ல் 5க்கு போயிடுறாரு, 4ல் 5க்கு போயிடாரு. ஆனா குரு பயிற்சி வரும்போது உங்க ராசிக்கு உங்க நட்புக்கு உரியவர் தான், உங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரர் தான். தூரத்து உறவுல உங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரர் தான். எல்லாத்துக்கும் உங்க சப்போர்ட்டுக்கு பண்ண முடியாதுதான். ஆனா இருக்கக்கூடிய இடம் கையை கட்டி வச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய இடம் அட்டமாதிபதியா இருக்காரு. அப்ப ராசிக்கு 8ல் இருக்கும்போது ஏற்கனவே அது யார் வீடு? புதன் வீடு. யார் வீடு? புத்திசாலிக்கு உரிய வீடு. யார் வீடு? அறிவுக்குரிய வீடு. அப்படிப்பட்ட ஆளைத்தான் பார்க்கும். அது உங்களை நினைச்சே பார்க்காது, அப்படிப்பட்ட ஆளை தான் பார்க்கும். அதனால விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வருஷத்துல பிற்பகுதியில மிக கவனமாக இருப்பது அவசியம். வெளிநாட்டு தொந்தரவே இல்லைங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, தொந்தரவே கிடையாது. எந்த தாக்கமும் உங்கள் பக்கத்தில் வராது. எந்த விதமான துன்பமும் உங்களை நெருங்காது. எந்த விதமான கஷ்டமும் உங்க பக்கத்துக்கு நினைச்சு பார்க்காது. என்ன ஆகும்? குறையும். அயல்நாடு அப்ராடு போகும்போது அதனுடைய தாக்கங்கள் குறையும் உங்களுக்கு. அப்படி குறையும் பொழுது விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக அந்த குருவினுடைய அட்டமதி வரும்போது நண்பர்களிடத்திலும் பண விஷயத்திலும் பைனான்சிலும் பொருளாதாரத்தில் மிக 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 எச்சரிக்கை இருப்பது அவசியம். டு சப்போர்ட் என்னது? தசாபுத்தி.
தசாபுத்தி. அப்ப விருச்சக ராசி விருச்சக லக்கணத்துக்காரவங்க உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது, அப்ப 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது குரு திசையில புதன் புத்தி நடந்தா என்ன ஆகும்? ரொம்ப கவனமா இருக்கும். அதுக்கு ஐயா பொறுப்பு இல்லை, அதுக்கு எந்த ஜோதிடன் பொறுப்பு இல்லை. உங்க தசாபத்தி மிக மிக என்ன அட்டமாதிபதி, ஏற்கனவே அஷ்டமத்து குரு, ஏற்கனவே அட்டமாதிபதி தசை, ஏற்கனவே அட்டமாதிபதி புத்தி, ஏற்கனவே அட்டமாதி சாரம். அப்போ என்ன ஆகும்? ரொம்ப எச்சரிக்கையா இருப்பது விருச்சக ராசி நேயர்களுக்கு. கண்டிப்பாக பிற்பகுதி மட்டும் கவனமாக இருங்கள், உடல்நிலையை பார்த்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டுக்கு போறதுக்கு விசாக நட்சத்திரம், மனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ஆஞ்சநேயர் வழிபாடு விடவே விடாதீங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. ஆஞ்சநேயரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிள்ளையாரில் பிடிக்க குரங்குல முடியுதுன்னு சொல்கிறோம், பிள்ளையாரில் பிடிச்ச ஆஞ்சநேயரில் முடியுதுன்னு சொல்கிறோம். பிள்ளையார் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, குறிப்பாக வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு. உத்தரமேரூர், உத்தர காஞ்சி, பார்த்தீங்களா? உத்தரகாஞ்சி, உத்தரமேரூர், அந்த வடக்கு முகம் உள்ள வழிபாடுகள் நல்லா பண்ணுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தென்னாங்கூர்ல இருக்கக்கூடிய பெருமான் வழிபாடு என்னைக்காவது ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க. யார் எங்க இருந்தாலும் அந்த தென்னாங்கூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் பெருமானை போய் வழிபடுங்க. கண்டிப்பாக பன்றிநாதன், அதாவது வடக்கு உள்ள வடக்கு உள்ள பன்றிநாதனுக்கு ஈக்குவலா இங்க வச்சிருக்காங்க. ஒரிசாவில் இருக்கக்கூடிய எம்பெருமான் புண்ணியத்துல அவர் மாதிரியே இங்கேயும் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த தென்னாங்கூர் எம்பெருமானையும் போய் வழிபடுங்க. குரு வழிபாடு பண்ணுங்க. வடக்கு முகம் உள்ள வெக்காளி அம்மன், வடக்கு முகம் உள்ள காளியம்மன், இதெல்லாம் நீங்க வழிபாடு செஞ்சு வந்தா இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்துல பிற்பகுதியை கவனமாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். நீங்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மேக்சிமம் மெரூன் கலரை யூஸ் பண்ணிக்கலாம், சிகப்பு கலரை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெள்ளையும், ஏன்னா சந்திரன் நீச்சம், அப்ப வெள்ளையும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. பௌர்ணமி பூஜையை ரொம்ப சிறப்பா பண்ணுங்க. பௌர்ணமி பூஜையை நல்லா சிறப்பா பண்ணுங்க. உங்களுக்கு லக்கு நம்பர் ஒன்று சொல்ல போனா 37 நம்பர் 1, 37 நம்பர் 1, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய லக்கு நம்பரா வரும். 73 வரும், 28, 46, இதெல்லாம் லக்கு நம்பரா வரும். மறந்துடாதீங்க. மிக அற்புதமாக இருக்கும். இந்த அதாவது உங்க தசாபதி மட்டும் கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்தாலும் நியூமராலஜில நீங்க அதை சப்போர்ட் பண்ணிக்கிட்ட, அதை காம்பன்சேஷன் பண்ணிட்டு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடையலாம்.